வணக்கம். கோடைக்காலம் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சாலே போதும், டிவிலையும் சரி ஆன்லைன்லயும் சரி சோலார் விளம்பரங்கள் களை கட்ட ஆரம்பிச்சிரும். இந்த விளம்பரங்கள்ல அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை? வாங்க இன்னைக்கு ஒரு பொதுவான சோலார் விளம்பரத்தை எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதிக்கு பின்னாலேயும் என்ன டெக்னாலஜி இருக்கு, அது எப்படி நம்ம மனசோட பேசுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். நம்ம எல்லாருக்குமே கோடை காலத்துல இந்த ஒரு தர்ம சங்கடம் கண்டிப்பா இருக்கும். ஒரு பக்கம் வெளியில வெயில் மண்டைய பொழக்கும் போது வீட்டுக்குள்ள ஏசி ஆன் பண்ணிட்டு ஜில்லுன்னு இருக்கணும்னு மனசு சொல்லும். ஆனா இன்னொரு பக்கம் மாச கடைசியில வரப்போற கரண்ட் பில்ல நினைச்சு பார்த்தா அந்த ஜில்லுன்னு இருக்கிற ஃபீலிங்கே போயிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் இல்லையா? சரியா, இந்த இடத்துல தான் சோலார் விளம்பரங்கள் உள்ள வருது. நம்மளோட இந்த கரண்ட் பில் பயத்தை ஒரு ஆயுதமா மாத்தி அதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த தீர்வை கொடுக்கறதா நமக்கு வாக்குறுதி கொடுக்குது. இந்த வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், எவ்வளவு புத்திசாலித்தனமா இதை வடிவமைச்சிருக்காங்கன்னு. இது நேரடியா நம்மளோட அந்த கோடைக்கால கவலையை தொடுது. முக்கியமா அந்த சிரமமின்றி குளிர்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகள்ல ஒரு பெரிய நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு. அதாவது கரண்ட் பில் பத்தி இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம், ஜாலியா ஏசி காத்து அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த எமோஷனல் விஷயங்கள்ல இருந்து இப்போ விளம்பரத்தோட முதல் டெக்னிக்கல் வாக்குறுதிக்குள்ள போலாம். அதாவது உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற சோலார் பேனல் உண்மையிலே எவ்வளவு பவரா உருவாக்கும், வாங்க பார்க்கலாம். கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. வானத்திலிருந்து வரும் தூய்மையான ஆற்றல் ரொம்பவே கவித்துவமா இருக்குல்ல. ஆனா இந்த அழகான வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற கணக்கு என்ன? இந்த தூய்மையான ஆற்றல் அப்படிங்கிறதுக்கு நம்பர்ஸ்ல என்ன அர்த்தம்? அதுதான் இப்போ நாம பார்க்க போற முக்கியமான விஷயம். விளம்பரத்துல அவங்க முன்னிறுத்துற முக்கியமான நம்பர் இதுதான், 14.1 கிலோவாட். இது வெறும் நம்பர் கிடையாது, அவங்க கொடுக்கிற பவர் ஜெனரேஷன் வாக்குறுதியோட மையப்புள்ளியே இதுதான் சொல்லலாம். சரி, இந்த கிலோவாட், அதாவது கிலோவாட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா அது பவரை அளவிடுறதுக்கான ஒரு யூனிட். இப்போ சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம். இந்த 14.1 கிலோவாட் பவர் எவ்வளோ அதிகம் தெரியுமா? ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 4 பெரிய சென்ட்ரல் ஏசி யூனிட்டுகளை ஓட வைக்கல அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய பவர்னு. ஓகே, பவர் ஜெனரேஷனை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுதான் சோலார் விளம்பரங்களோட ரொம்பவே ஈர்க்கக்கூடிய, ஆனா அதே சமயம் பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு பகுதி. அதாவது நீங்க உருவாக்குற கரண்ட்டுக்கு உங்களுக்கே காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். உங்க மீட்டர் ரிவர்ஸ்ல ஓடுற மேஜிக் பத்தி தான் பேச போறோம். இந்த விளம்பரத்துல காட்டுற மீட்டரை நல்லா பாருங்க. அதுல தெரியற நம்பர் -14.02 கிலோவாட். இங்க அந்த நம்பரை விட ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மைனஸ் குறி. அது வெறும் ஒரு சின்ன கோடு இல்ல, அதுதான் உங்க சேமிப்புங்கிற வாக்குறுதியோட திறவுகோல். அந்த மைனஸ் குறியோட தாக்கத்தை இந்த விளம்பர வரி ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. உங்க மீட்டர் ரிவர்ஸ்ல ஓடுதுன்னா உங்க கரண்ட் பில் அப்போதைக்கப்போதே குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை கேட்கும்போதே ஒரு சந்தோஷம் வருதுல்ல? சரி, இந்த மேஜிக் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க சோலார் சிஸ்டம் உங்க வீட்டுக்கு தேவையானதை விட அதிகமா கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. 2, அப்படி அதிகமா இருக்கிற கரண்ட் திரும்பவும் மெயின் பவர் கிரிட்டுக்கு அனுப்பப்படுது. 3, அப்படி நீங்க கிரிட்டுக்கு கொடுத்த கரண்ட்டுக்காக உங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் வைப்பாங்க. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் நெட் மீட்டரிங். ஓகே, கிலோவாட் நெட் மீட்டரிங்னு டெக்னிக்கலா நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நாம ஆரம்பிச்ச புள்ளிக்கு கொண்டு வருவோம். அதாவது கரண்ட் பில்ல பத்தி கவலையே இல்லாம ஜாலியா ஏசி போடுறதுக்கு இதெல்லாம் எப்படி உதவுது? இந்த விளம்பரத்துல ஆப்டிமைசேஷன், அதாவது உகந்ததாக்குதல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த சிஸ்டம் சும்மா கரண்ட்டை உற்பத்தி பண்ணிட்டு விட்டுடாது. அது உற்பத்தி பண்ற கரண்ட்டை உங்க வீட்டு தேவைகளுக்கு, குறிப்பா ஏசி மாதிரி அதிக பவர் எடுக்கிற சாதனங்களுக்கு ரொம்ப திறமையா பிரிச்சு கொடுக்கும். இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? குற்ற உணர்ச்சி இல்லாத குளிர்ச்சி. அப்போ இந்த மொத்த விளம்பரத்தோட சாராம்சமும் இந்த ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன்ல அடங்கிடுது. உங்க வீடு பயன்படுத்துற கரண்ட்டை விட உங்க சோலார் சிஸ்டம் உற்பத்தி பண்ற கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் பில் பத்தி யோசிக்காமலே உங்க எல்லா சாதனங்களையும், முக்கியமா ஏசிய, மன நிம்மதியோட நீங்க ஓடவிடலாம். நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த விளம்பரம் கரண்ட் பில் சேமிப்பு பத்தி மட்டும் பேசல, அது முடியும் போது இதை விட ஒரு பெரிய லட்சியமான செய்தியை நம்ம கிட்ட சொல்லுது. விளம்பரத்தோட இந்த கடைசி வரி வெறும் பண சேமிப்பை தாண்டி ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. இது வெறும் ஒரு பொருளை வாங்குறதில்ல, இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றம், ஒரு எதிர்காலத்துக்கான முதலீடு, ஒரு பசுமையான உலகத்தை நோக்கிய முதல் அடி அப்படிங்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஒரே ஒரு வீடு தனக்கு தேவையான பவரை தானே தயாரிச்சு மின்சார வாரியத்தை சார்ந்து இருப்பதை குறைக்கும் போது ஒரு தெரு முழுவதும், ஒரு ஊரே இந்த மாதிரி மாறினா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இது வெறும் கரண்ட் பில் மிச்சம் பண்ற விஷயம் மட்டும் இல்ல,
இது ஆற்றல் சுதந்திரம், நம்ம சமூகத்தோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.